2024 வருஷம் தொடங்கினதுலேருந்தே இந்த மலையாள சினிமாவுக்கு குரு உச்சத்தில் இருந்திருப்பார் போல. வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லா படங்களுமே அடுத்தடுத்து பெரிய ஹிட் படங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹிட்டுனாலும் சாதாரணமான ஹிட் இல்லை, 100 கோடி கலெக்ஷன் அடிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஹிட்ஸ், அதுவும் அடுத்தடுத்து. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மஞ்சுவல் பாய்ஸ், பிரேமலு, ஆவேசம், தி கோட் லைஃப். இந்த ஹிட் படங்கள் எல்லாம் கேரளாவில் எந்த அளவுக்கு ஹிட் ஆடுச்சோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. அப்படியே கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே தமிழ் சினிமாவோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் போணுச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. கொஞ்சம் ரொம்பவே மோசமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தமிழ் சினிமா டேரக்டர்லாம் என்னையா படம் எடுக்கிறீங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் மலையாள டேரக்டர்ஸை பார்த்து படம் எடுக்க கற்றுக்கங்கயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரைக்கும் போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு இந்த 2024 ஸ்டார்டிங் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே மோசமான வருஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் பெரிய ஸ்டார்ஸோட கமர்ஷியல் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்படியே ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லரும் அயலானும் இந்த 2 படங்களுமே கலவையான விமர்சனங்களை தான் பெற்று இருந்துச்சு. வேற ஏதாச்சும் நல்ல கதைகள் கொண்ட ஸ்மால் பட்ஜெட் படங்களும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பேசப்படலை. இப்படி ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனில் போயிட்டு இருந்த நம்ம தமிழ் சினிமாவுக்கு உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி நாங்களும் பெரிய ஆளுதாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து வந்த 4 படங்கள் ஸ்டோரி வைஸாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி வெற்றி அடைஞ்சு தமிழ் சினிமாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. I'm a very, very bad man. If you are bad, I am your dad. அப்படி தமிழ் சினிமாவிலிருந்து இந்த 2024 இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன 4 படங்கள் 100 கோடி கலெக்ஷனை கொடுத்த 4 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த படங்கள், அந்த படங்களில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுசாக பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல முதலாவது படமா தமிழ் சினிமாவோட இந்த மோசமான நிலைமையை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு நம்ம சுந்தர்சி நினைச்சு அவர் எடுத்த முடிவு தான் அரண்மனை 4. இந்த டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. சுந்தர்சி, தமன்னா, வெங்கட்ராகவன், ராசிகண்ணா, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருந்த அரண்மனை சீரிஸோட 4வது பாகம் தான் இந்த அரண்மனை 4. இந்த படம் மே மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. வழக்கமான அரண்மனை படங்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கதையோட எப்பவும் போல காமெடி, ஹாரர், ஆக்ஷன் அப்படின்னு எல்லாம் கலந்த கலவையாக கொடுத்துருந்தாரு சுந்தர்சி. இந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஹாரர் மூவி ஆடியன்ஸ் அப்படின்னு 2 பக்கம் ஆடியன்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சி போனதால அடுத்தடுத்து தேட்டரில் கூட்டமும் வர ஆரம்பிச்சிச்சு. படமும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதோட விளைவா 30 கோடி பட்ஜெட்டை எடுக்கப்பட்ட இந்த அரண்மனை 4 தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 80 கோடிக்கு மேலே, அப்படியே கொஞ்சம் வேர்ல்டு வைடு சேர்த்து பார்த்தா 100 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்துருந்துச்சு. கலெக்ஷனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். எங்கள் தமிழ் சினிமானாலையும் 100 கோடி வசூல் படங்களை கொடுக்க முடியுண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு வழியாக தமிழ் சினிமாவோட மானத்தை காப்பாற்ற வந்த முதல் படமாக வந்துச்சு இந்த படம். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நானும் வரேன்டா அப்படின்னு 2வதா காலடி எடுத்து வச்ச படம் தான் கருடன். சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன், சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிச்சு அதே மே மாதம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கருடன். டைரக்டர் வெற்றிமாறனோட கதை களத்தில் டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா இசையில வெளியான இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அதாவது நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் இடையில நேர்மை ஜெயிக்குதா இல்லை விசுவாசம் ஜெயிக்குதா அப்படிங்கிறத எடுத்து சொல்றது மாதிரியான கதை தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் நம்ம இவ்வளோ நாளாக காமெடியனாக பார்த்துட்டு இருந்த சூரியன்னா ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தது மட்டும் இல்லாமல் தன்னோட நடிப்பு திறமையால் மிரட்டி விட்டுருந்தாரு. ஸ்டோரி வைஸாகவும் இந்த படம் ஒரு டீசெண்டான ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. நல்ல ஸ்க்ரீன் பிளே, லேக் இல்லாமல் விறுவிறுப்பாக இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சூரி அண்ணாவோட ஆக்ஷன் சீன்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த பயங்கரத்தையும் அவரோட அசுரத்தனமான நடிப்பில் பார்க்குறப்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓவரால் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு.
அதையும் தாண்டி 20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 78 கோடிகள், அப்புறம் ஓடிடி வசூல் அப்படி இப்படின்னு ரெண்டையும் சேர்த்தா மொத்தமாக 100 கோடிகள் வசூல் செஞ்சிருந்துச்சு. விடுதலை 1ஆம் பாகம் படத்தின் மூலமா ஆக்ஷன் ஹீரோவா மாறியிருந்த சூரி அவரை இன்னும் ஆக்ஷன் ஹீரோவா தடம் பதிச்சுக்கிட்ட படம் தான் இந்த கருடன். ஆதிகர்ணா 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். இந்த 100 கோடி படங்களுக்கு அப்புறம் மலையாள சினிமாவுக்கு நாங்க ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் தலை நிமிர்ந்துச்சு. ஆனாலும் இதுக்கப்புறமும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம்டா, தமிழ் சினிமாவை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்ற விதமா 3ஆவதா வந்த படம் தான் மகாராஜா. என் பேர் மகாராஜா சார். கேக்னால சலூன் கடை வச்சிருக்கேன் சார். வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு. குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு தரமான படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் நித்திலன் அப்படிங்கிறவரோட 2வது படம் தான் இந்த மகாராஜா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி. இந்த படம் நம்ம விஜேஎஸ் அவர்களோட 50வது படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு தரமான கம்பேக் கொடுத்துருக்கு இந்த மகாராஜா. நம்ம விஜேஎஸ்க்கு கடந்த கொஞ்ச நாளாவே அவர் படங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையலை. அதனாலேயே அவர் மற்ற படங்களில் கேமியோ ரோல் பண்ணுறதை விட்டுட்டு பண்ணால் மெயின் ரோல் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட நிலைமையில தான் அவரோட இந்த 50வது படம் அவருக்கு ஒரு தரமான கம்பேக்கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் நித்திலனுக்கும் இது ஒரு முக்கியமான படம் தான். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணதே மொத்தம் 2 படம் தான். முதல் படம் குரங்கு பொம்மை, அது ஒரு சிறந்த படமாக அவார்டு வாங்கின படம். அடுத்ததா 2வது படமே அவருக்கு ஒரு 100 கோடி வசூல் செய்கிற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை, அப்புறம் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு ஆக்டர்ஸோட நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். லட்சுமி சார். லட்சுமி சார் தியேட்டரில் மட்டுமே 50 நாளுக்கு மேலே ஓடின இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 80 கோடியும் ஓவராலாக 107 கோடிகளையும் வசூல் செஞ்சுருக்கு. அடுத்ததாக நான் 4ஆவதாக சொல்ல போகிற படமும் அந்த படத்தோட ஹீரோவுக்கு 50வது படம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை டைரக்ட் பண்ணதே அந்த ஹீரோ தான். ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டு தான், ராயன். இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக இடம் பிடிச்சிருக்கிறது ராயன் படம் தான். தனுஷ், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், எஸ்ஜே சூர்யா மற்றும் பலர் நடித்து தனுஷே டைரக்ட் பண்ணி ஜூன் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆன தனுஷோட 50வது படம் தான் இந்த ராயன். ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்தில் 3 அண்ணன் தம்பிங்க, கடைசியாக ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கிறாங்க. அந்த தங்கச்சி மேலே அண்ணனுங்க 3 பேத்துக்கும் ரொம்ப பாசம். இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க. அவங்க இருக்க ஊரில் அந்த பாப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலிருந்து பாப்பாவை காப்பாற்றி மற்ற 2 தம்பிங்களையும் அழைச்சிட்டு மூத்த அண்ணன் சென்னைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு தம்பி தங்கச்சியை வளர்க்குறாரு. அப்படி அவங்க வளரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது, அதை அந்த அண்ணன் எப்படியெல்லாம் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. இந்த படம் என்னதான் முழுக்க முழுக்க ஆக்ஷனாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்தாலும் கமர்ஷியலாக இந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்க இந்த படம் இது வரைக்குமே சுமார் 120 கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கு. இதனாலேயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதுக்கப்புறமும் தனுஷை வச்சு இன்னும் அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க போகிறதாகவும் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெஞ்சி கேட்டேன் சார். இந்த வரிசையில் அடுத்ததான் நான் சொல்ல போகிற இந்த 2 படங்கள் வசூல் ரீதியாக 100 கோடி கலெக்ஷனை கொடுக்காம போயிருக்கலாம். ஆனால் நம்ம வீடியோவோட டாப்பிக்கு ஏற்ற மாதிரி தமிழ் சினிமாவோட பேரை காப்பாற்றிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னா அஞ்சாமை மற்றும் குரங்கு பெடல். டைரக்டர் எஸ்பி சுப்புராமன் டைரக்ஷனில் ஆக்டர் வித்தார்த், ரகுமான், வாணி போஜன் மற்றும் பலர் நடித்து ஜூன் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் அஞ்சாமை. ஒரு நடுத்தரமான குடும்பத்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஹீரோ தன்னோட மகன் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி அடுத்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீட் எக்ஸாம் எழுதினாதான் நீ டாக்டர் ஆக முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த அப்பா தன்னோட மகனை டாக்டர் ஆக்குறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அடுத்த படம் குரங்கு பெடல். ஏமா இந்த ஊர்ல நாம மட்டும் நடந்தே போறோம்?
டைரக்டர் கமலக்கண்ணன் டைரக்ஷன்ல சந்தோஷ் வேல்முருகன், வி.ஆர். ராகவன், எம். ஞானசேகர், ரத்தீஷ் மற்றும் பலர் நடிப்புல மே மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த குரங்கு பெடல். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான். அஞ்சாமை, குரங்கு பெடல் அப்படின்னு இந்த 2 படங்களுமே ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட சிறப்பான படங்கள் தான். மலையாள சினிமாவுக்கு ஈக்குவலாக நின்று பேசுகிற அளவுக்கு தரமான படங்கள் இந்த 2 படங்களும். கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த 2 படங்களுமே இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன இந்த 6 படங்களில் உங்களுக்கு எந்தெந்த படங்கள் ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்